நீங்க தினமும் சாப்பிடுறது ஹலாலா? நீங்க சம்பாதிக்கிற பணம் ஹலாலா? நம்ம வாழ்க்கையே ஹராமா மாறிக்கிட்டு இருக்கா? இந்த ஒரு வீடியோ உங்க வாழ்க்கையை மாற்றப் போகுது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. என் அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்க பார்க்கிறது சோல் டேல்ஸ் இஸ்லாம் யூடியூப் சேனல். இஸ்லாமிலே ஹலால் என்றால் என்ன தெரியுமா? அல்லாஹ் அனுமதி அளித்த சுத்தமான தூயமான செயல்கள்னு அர்த்தம். ஹலால் உணவு சாப்பிடுவது, நேர்மையான தொழில் செய்வது, உண்மையான பேச்சு பேசுவது எல்லாமே ஹலால் தான். ஒரு ஹலால் வாழ்க்கை வாழ்வதுன்னா அது நிம்மதியும் பரக்கத்தும் நிறைந்த ஒரு அழகான வாழ்க்கை. அல்லாஹ்வோட திருப்தியை பெறுவதற்கான மிகச்சிறந்த வழி அது. அப்போ ஹராம்னா என்ன? ஹராம் என்றால் அல்லாஹ் மிக கடுமையாக தடை செய்த செயல்கள். இதிலிருந்து நாம பாதுகாத்துக்கணும். பொய் பேசுவது, புறம் பேசுவது, வட்டி வாங்குவது அல்லது கொடுப்பது, ஏமாற்றி வியாபாரம் செய்வது, அடுத்தவர் பொருளை அபகரிப்பது, இதெல்லாம் ஹராமான செயல்கள். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹராம் வழியில வந்த பணத்துல துளி கூட பறக்கத்து இருக்காது, அமைதி இருக்காது. எவ்வளவு சொத்து சேர்த்தாலும் மனசுல நிம்மதி இருக்காது. அது தற்காலிக இன்பத்தை கொடுத்தாலும் நிரந்தரமான வேதனையில கொண்டு போய் விட்டுடும். ஒரு சின்ன கதை சொல்றேன் கேளுங்க. ஒரு செல்வந்தர் இருந்தார். அவர் ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு தலைவிரி கோலமா புழுதி படிஞ்ச உடம்போட வானத்தை நோக்கி கைகளை ஏந்தி யா ரப் யா ரப்னு அல்லாஹ் கிட்ட ரொம்ப உருக்கமா துஆ செஞ்சார். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருடைய உணவு ஹராமாக இருக்கிறது, அவருடைய பானம் ஹராமாக இருக்கிறது, அவருடைய உடை ஹராமாக இருக்கிறது, அவர் ஹராமிலேயே ஊட்டம் பெற்றிருக்கிறார். இவருடைய துஆ எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? யோசிச்சு பாருங்க. நாம சம்பாதிக்கிறது ஹலால் இல்லைனா நம்மளோட துஆவுக்கும் கதவு மூடப்படும். இது எவ்வளவு பெரிய இழப்பு. அல்லாஹ் கிட்ட நாம கேட்கிற பிரார்த்தனையே நிராகரிக்கப்பட்டா நம்ம நிலைமை என்ன ஆகும்? இப்போ நீங்க உங்க மனசாட்சியை கொஞ்சம் தட்டி கேளுங்க. நம்ம வாழ்க்கை ஹலால் வழியில் தானா போகுது? நம்ம சம்பாத்தியம், நம்ம உணவு, நம்ம நடவடிக்கைகள் எல்லாமே அல்லாஹுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா? இல்ல ஹராம் வழியில நாம தெரியாமலோ தெரிஞ்சோ பயணிச்சுக்கிட்டு இருக்கோமா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ளதாக இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டும். சரி, எப்படி ஒரு முழுமையான ஹலால் வாழ்க்கை வாழ்றது? ரொம்ப கஷ்டமான விஷயம் எல்லாம் இல்லை. சில எளிய வழிகள் இருக்கு. முதலாவது, ஹலால் உணவை மட்டும் தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்கள். நம்ம சிந்தனையும் செயலும் நல்ல விதமாயிருக்கும். இரண்டாவது, நேர்மையான தொழில் செய்யுங்கள். எவ்வளவு குறைவா சம்பாதிச்சாலும் பரவாயில்லை, அது ஹலாலா இருக்கணும். நேர்மையான சம்பாத்தியத்துல கிடைக்கிற நிம்மதி கோடி கோடியா ஹராம்ல சம்பாதிச்சாலும் கிடைக்காது. மூன்றாவது, பொய் பேசுவதை முற்றிலுமா தவிருங்கள். உண்மை கசப்பா இருந்தாலும் உண்மையே பேசுங்க. பொய் எல்லா பாவத்துக்கும் தாய் மாதிரி. நாலாவது, வட்டி தொடர்பான எல்லா விஷயங்களிலிருந்தும் முழுமையா விலகியிருங்கள். வட்டி அல்லாஹ்வோடும் அவனுடைய தூதரோடும் போர் செய்வதற்கு சமம்னு குர்ஆன் சொல்லுது. ஐந்தாவது, இந்த நொடியிலிருந்து யா அல்லாஹ், நான் இனிமேல் ஹலாலான வாழ்க்கையை வாழ்வேன்னு ஒரு உறுதியான முடிவெடுங்கள். கடந்த கால தவறுகளுக்காக தப்பா செய்யுங்க. அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்பவன். யா அல்லாஹ், எங்களை அனைவரையும் ஹலாலான வழியில் உறுதியாக நடக்க வைப்பாயாக. ஹராமான அனைத்து விஷயங்களிலிருந்தும் எங்களை காத்தருள்வாயாக. எங்களுடைய சம்பாத்தியத்திலும் நேரத்திலும் வாழ்க்கையிலும் பரக்கத்தை நிரப்புவாயாக. ஆமீன். இந்த வீடியோ உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றத்தையாவது ஏற்படுத்தி இருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பார்த்தது சோல் டேல்ஸ் இஸ்லாம். இன்னும் பல உண்மையான உள்ளத்தை தொடக்கூடிய கதைகளோட உங்களை சந்திக்கிறோம். இன்ஷா அல்லாஹ்.